ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் டைட்டிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன ஏது, அதுக்கப்புறம் அது எதை பேஸ் பண்ணி வந்து செயல்படுது, அப்புறம் அது ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போ இன்கேஸ் ஓகே ஸ்டாக் மார்க்கெட்லாம் தெரிஞ்சிச்சு, அதுக்கட்ட வந்து அது ஸ்டாக்ஸ் வாங்கணும், ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை நீங்கள் வாங்கணும்னா அதுக்கு என்ன வேணும், டிமேட் வேணும், அது இதுன்னு எல்லாமே நம்ம பார்த்தாச்சு பேசிக் லெவலில். இப்போ இந்த வீடியோவோட எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்டாக் மார்க்கெட்டோட சீரியஸ் முடிஞ்சது, ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி மட்டும். இதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேச போகிறோம் இந்த பர்சனல் ஃபினான்ஸில். பட் இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, எப்படி ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணலாம். பிகாஸ் ஒரு கம்பெனிஸ் பார்த்தா வந்து ஒரு ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 1500-2000 கம்பெனிஸ் கிட்ட வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கும். பட் அதில் ஏன்னா எல்லாத்துலையும் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதில் பர்டிகுலராக ஒரு மேபி ஒரு 10 கம்பெனி 20 கம்பெனி எடுத்துக்கலாம். அது எதை வச்சு நம்ம முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவாக தான் இது இருக்க பொழுது. மேபி இந்த வீடியோவோட எண்டில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டாக்ஸை பிக் பண்ணிவிட்டு அதை நம்ம வாங்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து அந்த ஸ்டாக்ஸோட ஷேர்ஸை வாங்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் ஒரு கிளாரிட்டி வந்துடும் நான் நம்புகிறேன். ஸோ சைட வீடியோக்குள்ளே போயிடலாம். By the way, this is Prakash and welcome back to Prak World. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு 2 விதம் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தா, அந்த ஸ்டாக்கோட அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் என்னென்னு அப்படின்னு பார்க்குது. ஃபண்டமெண்டல்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு கம்பெனி எடுத்துப்போம், நம்ம ரிலையன்ஸ் கம்பெனி எடுத்துப்போமே, ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ரிலையன்ஸ் கம்பெனியோட கடந்த அது வந்து ஒரு 20-30 வருஷம் அது வந்து இப்போ இருக்குது ஃபீல்டில் ஸ்டாக் மார்க்கெட் உள்ளே வந்து லிஸ்ட் ஆகி இருக்குன்னா அதோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி இத்தனை வருஷத்தில் கடந்த 20-30 வருஷத்தில் அது எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. அதாவது ஸ்டார்டிங் ஒரு ரூபா இருக்குன்னா ₹1, ₹2, ₹3 அந்த மாதிரி ஒரு கிராஜுவல் க்ரோத் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதோட ப்ராஃபிட்டில். இந்த மாதிரி அதோட ப்ராஃபிட் இருக்கணும். ஒரு வாட்டி வந்து திடீர்னு வந்து ப்ராஃபிட் பண்ணுது, திடீர்னு ஒரு நாள் லாஸ் பண்ணுது, அந்த கம்பெனி அப்படி பண்ணுதுன்னா அந்த கம்பெனியில் அவார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அதாவது ப்ராஃபிட், அதாவது வரவு செலவு கணக்கெலாம் இருக்கும்ல, அது கம்பெனிங்களுமே இருக்கும். ஸோ பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இதை போய் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்கும், நீங்கள் எந்த வெப்சைட் வேணாலும் போய் செக் பண்ணிக்கலாம். அது நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணாலே தெரிஞ்சிட போகுது. ஓகேவா, ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து அதோட நீங்கள் வந்து அதோட வரவு செலவு கணக்கு பார்த்தீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனி எவ்வளோ கடன் வாங்கியிருக்கு, என்ன இது, இந்த மாதிரி அதோட அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துரும். இது ஃபண்டமெண்டல் சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தா வந்துட்டு, எனக்கு இது ஃபண்டமெண்டலாக எனக்கு புரியல, அது ஆக்சுவலாக ஃபண்டமெண்டல் படிக்கிறதுங்கிறதே ஒரு தனியான ஒரு கான்செப்ட். ஸோ ஓகே எனக்கு அது பெரிய வேலையாக இருக்குது, எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக உண்மை சொல்லு அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களோட கம்பெனிஸை வாங்குறது ரொம்ப ஃபார் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ வந்து நம்ம அன்றாட என்ன நம்ம பொருளுங்களாம் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம டெய்லி லைஃப்பில். நம்ம ஒரு ஷர்ட்ஸ் போடுறோம், அதுக்கப்புறம் வந்து சோப்பு, சீப்பு, அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்ற பிஸ்கெட்ஸு, சிப்ஸு, இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் அன்றாட வாழ்க்கையில் கடந்து போகுது. மற்ற விஷயங்கள்லாம் ஃபியூச்சர் இல்லை தள்ளின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பிரிட்டானியா பிஸ்கெட் தான் நான் சாப்பிடுவேன் எப்போவுமே. எனக்கு வந்து நான் பார்க்குற பல பேர் சாப்பிட்றாங்க. முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அது வந்து நல்லா பூமாக இருக்குது. அப்படிங்கிற போது பார்க்கும்போது அப்போ பிரிட்டானியா கம்பெனி ஓகே, அந்த கம்பெனி ரொம்ப வந்து ஃபியூச்சர் என் கண்ணு முன்னாடியே நான் பார்க்குறேன், அந்த கம்பெனி வந்து ரொம்ப வளர்ச்சி இருக்குங்கிறது. அப்போ அந்த கம்பெனியில் நம்ம காசு போடலாம். அப்புறம் வந்து இப்போ இல்லை வந்து இந்த அகர்பத்தி யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து இந்த பிங்கோ, அதுக்கப்புறம் இந்த மேகி நூடுல்ஸ், இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்றேன். இந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குது, இதுவும் ரொம்ப வளர்ச்சி இருக்குது, முன்னே விட இது வளர்ச்சி இருக்குன்னா வந்து ஐடிசி கம்பெனியில் போடலாம், இல்லை ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் போடலாம். இந்த மாதிரி லக்ஸு சோப்பு யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு புரியுது, நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனிங்க இருக்கும்ல, அது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கும். அந்த மாதிரி பொருட்களில் போடலாம். ஓகே, நான் ஃபியூச்சராக வந்து பார்க்குறேன், எனக்கு ரொம்ப கண் கூட தெரியுது நம்ம இந்த பெட்ரோல் டீசல் வண்டியிலேருந்து நம்ம வந்து இது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு மாறிட்டு இருக்கோம். ஸோ வந்து ஃபியூச்சர் அதுதான். அடுத்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பார்த்தா வந்து இந்த வெஹிக்கிளே இருக்காது, பெட்ரோல் டீசல் வண்டிக்கெல்லாம் இருக்காது, ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தான் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்லாம் நீங்கள் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாடா மோட்டர் வந்து அவங்களோட எலக்ட்ரிக்கல் ஈவி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். இப்போ நெக்ஸ்ட் வண்டி இருக்குல்ல, அந்த மாதிரி இன்னும் நிறைய எல்லாருமே இப்போ வந்துட்டாங்க. ஹீரோ மோட்டார், அப்புறம் மஹேந்திரா, இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸும் உள்ளே வந்துகிட்டு இருக்காங்க அவங்களோட எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸை. ஸோ அந்த மாதிரி கம்பெனியில் நம்ம காசை போடலாம். ஓகே, ஸ்டில் இதை போடலாம். அண்ட் எண்ட் ஆஃப் தி டே இன்னொரு பக்கமாக வந்து நீங்கள் அதோட ஃபண்டமெண்டல்ஸு அது என்ன ஏதுங்கெல்லாம் பாருங்கள். ரொம்ப முக்கியமாக வந்து அந்த வருஷத்தோட பட்ஜெட்டை பாருங்கள். இப்போ இந்த வருஷம் வந்து இப்போ நம்ம February 1 பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்களே, அந்த பட்ஜெட்டில் இப்போ வந்து இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு வந்து எவ்வளோ வந்து அவங்க சலுகை போட்டிருக்காங்க. அதாவது இப்போ இத்தனை 1000 கோடி வந்து எங்ககிட்ட வருமானம் வந்திருக்கு. அண்ட் பட்ஜெட்னால் நமக்கு தெரியும், இவ்வளோ வருமானம் வருது, இவ்வளோ செலவு பண்ண போகிறோம் இந்த வருஷம் பூரா அப்படிங்கிறது சொல்கிறது தான் பட்ஜெட். ஸோ நாங்கள் இவ்வளோ செலவு பண்ண போகிறோம்ட்டாங்களே, அந்த செலவை எதுலாம் பண்ண போகிறாங்க அவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 1000 கோடி வந்து நாங்கள் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளோட முன்னேற்றத்துக்காக செலவு பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்வியஸ் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் முன்னாடி பூம் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அது பூம் ஆக போகுதுன்னா அதை வச்சுட்டு கூட இப்போ டாடா மோட்டரோ இந்த மற்ற கம்பெனிகள்லாம் வந்துட்டு அதுவும் வளர்ச்சி பெற போகுது. அப்போ அவங்களும் ப்ராஃபிட் பண்ண போகிறாங்க. அவங்க ப்ராஃபிட் பண்ணால் நம்ம அதில் முதலீடாக பண்ணுறதுனால நம்மளும் ப்ராஃபிட்
ப்ராஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி பார்க்கலாம். அண்ட் வெறும் கார் மட்டும் தானேன்னா நீங்கள் அது இன்னும் டீப்பாக போகணும் அப்படின்னா வந்து அதோட பேட்டரிஸ் கூட பார்க்கலாம். அதோட பேட்டரி பார்க்கலாம். அப்புறம் அது அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டயரு. ஸோ பேட்டரி பார்த்தா நீங்கள் வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரி இருக்குது, அப்புறம் அமர் ராஜா பேட்டரி இருக்குது. இதில் இப்போது இது வந்து அதாவது இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் முன்னேறும்பொழுது இது ஒட்டி என்னென்ன கம்பெனிஸ்லாம் வந்து முன்னேறும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பார்க்கலாம். இப்போ இது வெறும் எலக்ட்ரிக்கல் மட்டும். அதே மாதிரி இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப அதிகமாக செலவு பண்ண போகிறாங்க. இந்த வருஷம் ஒரு 5,000 கோடி 10,000 கோடி செலவு பண்ண போகிறாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியும் முன்னேற தான் போது. ஃபார் எக்ஸாம்பிள் ரோடு போடக்கூடிய கம்பெனி, அதோட சிமெண்ட்டு, அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த பில்டிங்ஸ் நிறைய பில்டிங்ஸ் கட்ட போகிறாங்க. நிறைய இப்போ நம்ம இந்த ரயில்வேலாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து மேலே சப்வே சப்வே போகிறது, மேலே எல்லாமே இந்த ரயில்வேஸ் எல்லாமே பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் டெவலப். அப்போ இதெல்லாம் வந்து அப்போது ரயில்வேன்னு பார்த்தா ஐஆர்சிடிசி இருக்கலாம், ஐஆர்எஃப்சி இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். சிமெண்ட்னா வந்து சிமெண்ட் கம்பெனியாக இருக்கலாம். அப்போ சிமெண்ட் ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா அதுக்கான பெயிண்ட் கம்பெனியாக இருக்கும், ஸ்டீல் கம்பெனியாக இருக்கும். உங்களுக்கு புரியுதா? ஒரு விஷயம் தான், அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நாங்கள் இவ்வளோ செலவு பண்ண போகிறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி பல கம்பெனிஸ் வந்து அவங்களோட க்ரோத் இருக்க பொழுது. ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் அதே மாதிரி நம்ம இந்த கோவிட் டைமில் பார்த்தோம். கோவிட் டைமில் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப வேகமாக போகாத இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து செம்ம க்ரோத்து பார்த்துச்சு இந்த ரீசெண்ட் 2 இயர்ஸில். என்னென்னு பார்த்தா கோவிட் டைமில் ஆப்வியஸாக ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் அதுக்கேற்ற ட்ரக்ஸு, அதே மாதிரி ட்ரக்ஸ்னால் மெடிசனை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே வந்து செம்ம க்ரோத்து பார்த்துச்சு. ஸோ நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு ரிட்டர்ன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துறேன். ஸோ சிம்பிள், இதுதான் விஷயம். நம்மளை சுற்றி என்ன விஷயங்கள் இருக்குது இதை பார்த்து நம்ம ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது ஒரு விஷயம். அண்ட் ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணுங்கிறதுலாம் நீங்கள் தேடி தான் ஆகணும் ஆப்வியஸாக. பிகாஸ் அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஓகே, அது வந்து பெரிய ப்ராசஸ்ங்கிற விட நான் என்ன சொன்னேன், அதை நீங்கள் சிம்பிளான ப்ராசஸாக மாற்றினா உங்களை சுற்றி என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபியூச்சரை நம்பக்கூடியவங்களாக இருந்தால் வந்து ஃபியூச்சரில் எந்தெந்த பொருள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அந்த பொருள்களை நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோ ரொம்ப கிளியராக நான் உங்களுக்கு கன்வே பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். எந்த மாதிரி ஸ்டாக்ஸை என்ன மாதிரி கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு ஒரு விஷயம். அண்ட் இதோட ஸ்டாக் மார்க்கெட்டோட வீடியோஸ் முடிஞ்சது. மொத்தமே 3 வீடியோ தான் போட்டுருப்பேன். இந்த வீடியோஸ்லேயே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். அண்ட் இதுக்கப்புறம் பர்சனல் ஃபினான்ஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஆப்வியஸாக பாண்ட் மார்க்கெட்னா என்ன, இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப ரிஸ்க் கம்மியான. ஸோ பாண்ட் மார்க்கெட்னா என்ன, அப்புறம் வெப்3னா என்ன, அப்புறம் கிரிப்டோ கரன்சிஸ் என்ன, இதெல்லாமே ஃபியூச்சர் டெக்னாலஜிஸில். ஸோ இந்த டெக்னாலஜிஸை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா வந்துட்டு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஹாப்பின்னு நான் பிலீவ் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில், ரொம்ப கண்டென்ட் ஃபுல் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது. டில் தென் டேக் கேர். உங்களை சுற்றி இருக்கோங்க, நல்லா அப்படியே பார்த்துக்கோங்க. ப்ராக் வேர்ல்ட்.